கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று. அந்த நாட்களிலே தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதாவது பூமி அழியப் போகிறது, அந்த அழிவுக்கு உள்ளாக எல்லா மனிதர்களும் சாகக்கூடாது என்பதற்காக தப்பித்து கொள்ள வேண்டியதான ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறதுக்காக நோவாவை பயன்படுத்தினார். அவன் மூலமாக மிகப்பெரிய தப்பித்து கொள்ளக்கூடியதான ஒரு கப்பலை போன்ற ஒரு பேழையை அமைப்பதற்கு நோவா கையில் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அதற்கு முன்பாக உலகம் இப்படிப்பட்ட விதத்தில் அழியப் போகிறது, ஆகவே இந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை கேளுங்கள் என்று சொல்லி முன் அறிவிப்பை நோவாவின் மூலமாகத்தான் சொல்ல ஆண்டவர் தீர்மானித்தார். இது உலகத்தையே அசைக்கக்கூடியதான ஒரு பெரிய காரியம், பெரிய ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியதான ஒரு வழி இதுதான் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்தியை சொல்லக்கூடிய வந்தவன் தான் இந்த நோவா. ஆண்டவர் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். அன்பானவர்களே, கிருபை கிடைத்ததுன்னா கர்த்தருடைய அந்த பார்வை அவன் மேல், அருள் பார்வை அவன் மேலே வந்து விழுந்தது. இன்றைக்கும் இது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்க மேலேயும் கர்த்தரின் அருள் பார்வையாகிய கிருபை, அவருடைய பேர் அன்பு உங்கள் மேல் வந்து விழுந்தது. அதனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு முதல் காரணமே நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்லவே அல்ல. அது வரல. ஆண்டவருடைய அருள் பார்வை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பேர் அன்பு நம்ம மேலே விழுந்ததுனால தான் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அன்றைக்கு ஆண்டவருடைய பார்வை அவன் மேல் விழுந்ததுனால உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை, மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நோவா பெற்றுக்கொண்டது போல உங்களையும் இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செய்வதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள், பொறுப்புகள் இப்படியெல்லாம் இருக்கு. அதை இன்னது என்று தெரிந்து கொள்ள, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது, நன்றி, என்னை கொண்டு இந்த பூமியில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் பேசும்போது, கேட்கும்போது அவர் ஒவ்வொருவருக்கும் உண்டான அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த ரூட்ல தான் நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பாதையை வச்சிருக்கிறார்ல, அதை உங்களுக்கும் எனக்கும் காண்பிப்பார். அந்த பாதையிலே போகும்போது அதுதான் நம்முடைய தலையை உயர்த்தும், நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்கும். ஆகவே நாம் எல்லாரும் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளலாம். எல்லாருமே கர்த்தரின் கண்களிலே அருள் பார்வை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். நான் என்ன செய்யணும்னா, அந்த கிருபை ஆண்டவரை எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு அந்த பாதையிலே போவோம். இந்த பூமியிலே உங்களுக்கான ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அடையுங்கள். புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களுக்கு உண்டாகும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் மேலே நீர் உம்முடைய கிருபையை பொழிந்தருளி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபை எதற்காக என்று கேட்டு நாங்கள் விசாரித்து உம்முடைய பதிலை பெற்றுக்கொண்டு அந்த பாதையில் போகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை வெளிப்பட்டதற்காக நன்றி. அந்த கிருபையின் பரிபூரணத்தினால இன்னும் பல நன்மைகளை பெற்று சுகமாய் வாழ்வார்களாக. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.